வணக்கம் மகளே. இனி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சேடான டே தான். பட் சேடாக இருக்கிறதா இல்லை சந்தோஷப்படுறதா எதுவுமே தெரியல. ஏன்னா 3 years ஆஃப் எல்எல்பி முடியுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. மேபி அதான் லாஸ்ட் டே மீன்ஸ் இன்றைக்கி தான் ஃபேர்வெல். இதுக்கப்புறம் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு ஃபேர்வெல். அதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். என்னன்னு தெரில. போய் ஃபேர்வெலுக்கு கிளம்பி போய் இப்போ ஃபேர்வெல் அட்டன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலேஜ் போயிட்டு வந்தேன். காலைல மாடல் எக்ஸாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு இப்போ 5 o'clock வர சொல்லியிருக்காங்க. அங்கே போக போகிறேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எங்களுக்கு யாருன்னே தெரியாது. இருந்தாலும் நான் ஃபேர்வெலுக்கு போகிறேன். தெரியலனாலும் இனியாவது நிறைய பேருக்கு நாங்கள் கிளாஸில் இருக்கும் தெரியும். 2 விஷயம் தான் நடக்கும். என்னென்னா ஒன்று கிளாஸில் இருப்போம், இல்லைனா வீட்டில் இருப்போம் ஆப்சண்ட் ஆகி. 2 தான் நடப்போம். வெளியே சுற்ற மாட்டோம். வெளியே சுற்ற மீன்ஸு நாங்களே லீவ் போட்டு காலேஜுக்கே போகாமல் சினிமாவுக்கு போவோம். நாங்கள் டியோ கேங்கு. நாங்கள் 2 பேரும் இப்போ போய் ஃபேர் அட்டன் பண்ண போகிறோம். ரெடி ஆகிட்டு நல்லா தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஒரு ஷர்ட் டைம் அம்மா பரதேசி போட்டு போகிறேன்ட்டு அது போட்டுக்கலாமா இல்லை எங்கள் அக்கா கல்யாணத்து போட்டுக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். மேபி பேண்ட்டு டிஷர்ட்டு அதுக்கு மேலே ஷர்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். பட் ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் தான் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ கடைசி அந்த அவுட்ஃபிட் போடுறாங்க. அவுட்ஃபிட்ஸ் போட்டு வந்து போயிட்டாங்க. ஃபைனலி ரெடி ஆகிட்டோம். இதுதான் நம்ம அவுட்ஃபிட்டு. கண்ணாடி எல்லாம் போட்டாச்சு. சரி வாங்க இப்போ கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி என்ன தருணம் என்ன அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாரோட காலேஜ் லைஃப்பில் பேசிக்காக நடக்கிற ஒரு விஷயம். என்ன பேசிக்காக நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். என்ன ஃபேர்வெல் தான் நடக்கும். இந்த ஃபேர்வெல் எப்படி நடக்குது எங்கே நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு தான் நம்ம போகிறோம். மேபி மற்ற காலேஜில் எப்படின்னு தெரியல. மற்ற காலேஜ்லாம் ஃபேர்வெல் காலேஜ்லேயே ஒரு ஆடிட்டோரியம் நடத்துவாங்க. பட் இங்கே எப்படி நடத்துகிறாங்கன்னா ஜூனியர்ஸ் அவங்களே ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து டீச்சர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி வெளியே ஒரு ஆஃபீஸு ஒரு பார்ட்டி ஹால் ரெடி பண்ணி அங்கே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், காலேஜ் லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த காலேஜில் நமக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையலை. அப்படி மீன்ஸ் என்னென்னா நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன். மோஸ்ட்லி முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கணும் ரொம்ப செலக்டிவ் ஆகிட்டேன். அது ஏன் ஆச்சுன்னு அப்படிலாம் தெரில. ரொம்ப செலக்டிவ் ஆகிட்டேன். அதனால் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயத்தை பேச மாட்டேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போதைக்கு எனக்கு சேஞ்சஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி எதனா நோட் பண்ணுறீங்களா இல்லை நானே அப்படி தான் நினச்சிக்கிறேன்னு தெரில. அப்படி எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் விடுங்க. என்னவோ கடைசியில் காலேஜ் முடிய போகுது. எதுவுமே இல்லாமல் எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. போய் பார்ப்போம். ஆடப்பா நடு ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் கிளம்பி பாதி கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான், காட்சன். அவன் இன்னும் ஃபோன் எடுக்கலை. வரானா இல்லையா தெரில. காலையிலேயே வரவானா இதுக்கெலாம் வரணுமா அப்படின்னு வச்சுட்டு இருந்தான் அவன். சரி இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாதுடா, கடைசியில் வா இதான் காலேஜோட லாஸ்ட்டு. இதுக்கப்புறமா இருக்குமோ வருவோமோ மாட்டோமோ இருப்போமோ மாட்டோமோ இல்லை வருவோமோ மாட்டோமோன்னு தெரில. அதனால் வந்துரு அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு வர சொல்லியிருந்தேன். ஃபோன் எடுக்க மாட்டேறான். ரொம்ப டென்ஷனாக தனியாக போய் மாட்டிப்போணுன்னு ஒரு பயம் இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டான். இப்போ வாங்க நம்ம ஃபேர்வெலுக்கு போய் என்ன நடக்குது பார்க்கலாம். ஒரு வழியாக நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். ஐ மீன்ஸ் என்னென்னா காலேஜுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு ஹால் மாதிரி இருந்தது. ஒரு ஃபுட்பால் கூட சொல்லலாம். அதை ரெடி பண்ணி ஃபேர்வெலுக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கணும்ல. எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாருன்றதை போய் பாருங்கள். Happy birthday to you.
செஞ்சு தரல ஓகே சார். ஆனால் எழுதியிருக்காங்களோ இதெல்லாம் நீ வாங்கி எதுனா இது முக்கியமானது எழுதிட்டோம். Hello, faculties, please join the dais to honor our seniors with medals. Director sir, please sir, every other honorable guest, sir, please come and join us to honor our seniors with the medals, the first medal. Honorable teaching faculties, ma'am, please come and join the dais to honor our seniors with the medals. கடைசியாக மெழுகுவத்திலாம் கொடுத்து ரொம்ப புதுசாக சொன்னாங்க. அது வந்து அவங்களோட வெளிச்சத்தை நாங்கள் அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி வந்து ரொம்ப நல்லா போச்சு. மீன்ஸு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. என்னென்னா கடைசியாக ஒன்று சொல்லிக்கணும், நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன், நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து யார் என்னன்றது எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கி ஒரு நாள் இந்த டைமில் எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் இந்த டைம்லேயும் நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். மீன்ஸு ஜாலி இல்லாமல் இல்லை, டான்ஸ் ஆடுறதுக்கெலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ ஆடலாமா வேணாமா, கடைசி வரையும் ஒரு தயக்கத்திலேயே டான்ஸ் ஆடாமல் வந்துட்டேன். பட்டு டான்ஸ் ஆடணுன்ற ஒரு ஆசை எப்போவுமே எனக்குள்ளே இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் இனிமேல் முடிஞ்சால் ஆட பார்க்குறேன். அண்டு எல்லோரும் ஜாலியாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அண்டு கடைசியாக ஒன்று சொல்லணும், எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எந்த டைம்லனா ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கோம், அந்த விஷயம் ஞாபகம் வரும்போது எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ் கொடுத்த எல்லாருக்கும், என் கிளாஸ்மேட்டுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். பீட்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பாய். கடைசியாக இந்த வீடியோவை என் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஆல்ரெடி முன்னாடி நிறைய பேசிட்டேன். மெமரிஸு என்ன நடந்தது எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உண்மையிலே காலேஜில். அப்புறம் காலேஜில் இருந்தது என் சைட்லேருந்து எதுவும் இல்லை. பிகாஸ் நான் அந்தளவுக்கு எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் லைஃப் பண்ணிட்டேன்.
அப்படியே கடந்து வந்துட்டேன். ஏன் எதுக்குன்றது தெரில, பட் கடந்து வந்துட்டேன். அண்டு கடைசியாக சொல்லி ஆகணும், நம்ம நண்பர் காட்ஸை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா அவன் வருவான் டைம் ஒதுக்கி, பட் என்னால் போக முடியுமான்னு தெரியல. அது மாதிரியான ஒரு அது மாதிரியான சூழ்நிலை இருந்தது என் சைட்லேருந்து. பட் எல்லாமே இருந்தாலும் ஒரு 3 years ஆஃப் காலேஜ் இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே போயிடுச்சு. இதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். அண்டு எல்லோரும் நல்லா அவங்க என்ன சைடில் போகிறாங்களோ, லா படித்து என்ன சைடில் போவாங்கன்னு கேட்காதீங்க. அவங்க ஒரு சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிலே போவாங்கன்னு சொல்ல முடியாது, போயிடுவாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டேக் கேர் பாய். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ வரட்டா.